நீங்க ஜனாதிபதி மாளிகையில் இருக்கு, பிரதமர் அலுவலகத்தில் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை வரைக்கும் நீங்க ஆய்வு செய்யலாம். சட்டத்துல இடம் இருக்கு. சட்டத்துல இடம் இருக்குன்னு சொன்னா நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போய் அங்க போய் ஜட்ஜி கிட்ட மனு கொடுத்து அவர் பர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் போறது அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கவனிங்க. டீ சாப்பிட்டுட்டே இதை கவனிங்க. ஏன் உங்களுக்காக தான் பேசுறேன். இதை நீங்க பயன்படுத்தணுன்றதுக்காக பேசுறேன். எங்க ஜெகஜீவன் சொன்னீங்க முதல்ல நீ வந்து உட்காருப்பாங்க. 10 ரூபாயில ஒரு ஆர்டிஐல போட்டு உங்களுடைய அட்ரஸை போட்டு பெருனர் ஒன்றும் பெரிய அட்ரஸ் எல்லாம் போட வேண்டியதில்லை. கவர்னர் மாளிகை சென்னை அவ்வளோதான், பெரிய அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை. கீழே வந்து தகவல் கோருவதற்கு சம்பந்தமாக கலாப்பணி கலாய் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எந்த டேட்ல எந்த நேரத்தில் உங்களுடைய டைம் இருக்கோ எங்களுக்கு ஆய்வு செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எத்தனை பேர் வரப்போறோன்றது நீங்க சொல்லிடுங்க. நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று, அந்த லெட்டரோட நீங்க நேரம் போனீங்கன்னா நீங்க நடந்து போனீங்களோ ஆட்டோல போனீங்களோ பஸ்ஸில் போனீங்களோ இல்லை உங்க சொந்த காரில் போனீங்களோ அது மேட்டர் இல்லை. அங்கே போன உடனே அவங்க கார் உள்ள அழைச்சிட்டு போயிடும். உள்ள அழைச்சிட்டு போய் உரிய மரியாதை கொடுத்து, இப்போ காஃபி சாப்பிட்றீங்களா, இதை விட ஒரு நல்ல காஃபி டீ எல்லாம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆய்வு செய்யணும். அவங்களே எல்லாத்தையும் படி கொடுப்பாங்க. நீங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிஞ்சா ஒரு லஞ்சையும் முடிச்சுட்டு அழகா திரும்பி வீட்டுக்கு வரலாம். அப்ப இது ஒரு பெரிய சட்டம். ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 2005 பொதுமக்களுக்காக அரசாங்கத்தை தகவலை நீங்க வாங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக எளிமையான சட்டம். இந்த சட்டத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்தலாமா? நான் சொல்றேன், கவர்னர் மாளிகையில் போய் நீங்க ஆய்வு செய்ய முடியும், குடியரசுத் தலைவர் மாளிகையில் போய் ஆய்வு செய்ய முடியும், பிரதமர் அலுவலகத்தை ஆய்வு செய்ய முடியும். அப்படின் போது இந்த தோராந்தப்பாங்கிற கார்பரேஷன்ல இருக்கிற ஏஇ ஜேஇ இந்த துக்கடா பசங்களை ஆய்வு செய்ய முடியாதா? முடியுமா முடியாதா? தைரியமா சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ஆளுங்களே ஆய்வு செய்யறதுக்கு நமக்கு பவர் இருக்கும் போது ஒரு சாதாரண ஏஇ ஜேஇ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஜோனல் ஆபீசர் இங்க இருக்கிற சாதாரண ஒரு ஊழியரை நமக்காக வேலை செய்யக்கூடிய போய் ஏன் நம்மளால கேள்வி கேட்க முடியாது? முடியும். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம அமைப்புல வேகமா செயல்படும். ஒவ்வொருத்தரும் செயல்படுங்க. உங்களுக்கான அத்தனை அங்கீகாரமோ உங்க மக்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க தான் எம்எல்ஏ, நீங்க தான் எம்பி, நீங்க தான் மந்திரி, எல்லா ரெக்கார்ட்ஸும் உங்க கையில இருக்கும். அது எந்த எம்எல்ஏ இருக்காது, எம்பி கிட்ட இருக்காது, மந்திரி கிட்ட இருக்காது. எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்க வாங்கிக்கலாம்.